வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இனோவேட்டிவான ஒரு ரெசிபி, இடியாப்பம் உசிலி. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. 2 பங்கு உளுந்து, 1 பங்கு கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை அண்ட் இடியாப்பம். இடியாப்பம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சாமை இடியாப்பம் எடுத்துக்கலாம், ரெடிமேட் இடியாப்பம் உங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம். எப்படி வேணாலும் அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு ரைஸ் இடியாப்பத்தை வச்சு தான் நான் பண்ணுறேன் நான். ஓகே, இது வந்து இந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வரணும் அது. அப்புறம் உளுந்து, ஸோ இதை அரைச்சிட்டு இதை மறுபடியும் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டோம். இதை இப்போ மைக்ரோவேவ் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு மைக்ரோவேவ் பவுலில் எடுத்து, இல்லைன்னா பிளேட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு ரொம்ப நல்ல அந்த பருப்பு வேகிற வாசனை ரொம்ப நல்லா வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது இந்த பக்குவம் கரெக்டான பக்குவம். இப்போ இதை என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சோன்னாக்கா பர்ஃபெக்டாக இதை பிரெட் க்ரம் மாதிரி வந்துடும் அது. ஸோ இதை நல்லா பரப்பிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் போட்டு இதை தூளாக அரைச்சி எடுத்துடணும் அதை. ஓகே, இப்போ வந்து இப்போ இந்த இடியாப்பம் வந்து இது நம்ம மார்க்கெட்டில் வாங்கின இடியாப்பம் இதை வந்து குட்டி குட்டியாக நீங்கள் கன்வீனியன்ட் ஷேப் அண்ட் சைஸுக்கு வெட்டிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்ச ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. அதை வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்சியில் வந்து இதை மாதிரி இப்படி உதுத்து இதை எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஓகே, இப்போ இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். கடுகு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னாக்கா இது வந்து நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு இன்னொரு வெர்ஷன் இருக்கும் அது. இது வந்து ஆக்சுவலாக அந்த பூரணத்துக்கான மசாலா இது வந்து கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்ந்து உப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கான பூர்ணம். இதை வந்து நம்ம இடியாப்பத்தோட மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக இதோட நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் பார்த்தோம்னாக்கா இது வந்து வெளியில் அரிசி மாவு வந்து இந்த கொழுக்கட்டையோட அவுட்டர் போர்ஷன், உள்ளுக்குள்ளே வைக்கிற பூர்ணம். ஸோ இதை வந்து ஒரு வேறு காம்பினேஷனாக பண்ணும்போது ரொம்பவே இன்னும் கொஞ்சம் லைட்டராகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ மோர் நல்லா சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் யூ கேன் ஆல்சோ இது வந்து எந்நேரமும் இதை தனித்தனியாக பண்ணி இந்த மாதிரி ஒரு மசாலா பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கனாக்க இடியாப்பத்தை மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி எந்நேரமும் இதை டக்குன்னு நீங்கள் கலந்து சாப்பிடலாம். ஸோ டியூரபிலிட்டியும் இதுக்கு நல்லா வரும் அதுக்கு. ஓகே, ஸோ கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம். ஓகே, உசிலி கொழுக்கட்டை மிக்ஸ் இது இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் முக்கியமாக இதுக்கு இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அளவு கரெக்டாக தெரியும். அண்ட் ரிமெம்பர் இடியாப்பத்தில் கொஞ்சம் அளவு உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணுற உப்பு வந்து இந்த உசிலிக்கு மட்டும்தான். ஸோ இதை இந்த மாதிரி நல்லா உதுத்துட்டு இதை அப்படியே இதில் ஆட் பண்ணி எடுத்துடணும்.
இப்போ வந்து இதை இப்படி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ரொம்ப ஒரு யம்மியான ஒரு ரெசிபி இது. அண்ட் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இட்ஸ் டைம் கன்சியூமிங், பட் ஆனால் இட்ஸ் ஒர்த் த எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஐ எம் ஷூர் யூ ரியலி என்ஜாய் இட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். இப்போது நம்ம இந்த ரெசிபியில் வந்து இது ஒரு ப்ரோட்டீன் டென்ஸ் ரெசிபி அப்படிங்கிறனால, இப்போ ஏன்னா கடலைப்பருப்பும் உளுந்தும் இருக்கிறனால அது ப்ரோட்டீன் கண்டென்ட்னால நம்ம திருப்பி ப்ரோட்டீன் பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரோட்டீன் வந்து ஏன் அப்படின்னாக்கா வந்து பொதுவாகவே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றுறோம், ஒரு லோ கேலரி டயட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க வந்து உடம்பு ஒருத்தருக்கு மெலியுது. ஓகே, அந்த மெலியும் போது ஃபேட் லாஸ் ஃபாஸ்டிங் போது கண்டிப்பாக ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ ஃபேட் லாஸ் போது மசில் மாஸும் கொஞ்சம் இறங்கி நம்மளோட உடம்பெல்லாம் கொஞ்சம் தொளதொளன்னு ஆற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மசில் மாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோட்டீன் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம. ஸோ இந்த ப்ரோட்டீன் சேர்த்துக்கும் போது ஏன் வந்து ஒன்று வந்து மசில் மாஸை ப்ரிவெண்ட் பண்ணுது, இன்னொன்று என்ன அப்படின்னாக்க வந்து அது வந்து கிரேவிங், அதாவது நம்ம வந்து ஐயோ ஸ்வீட்டு சாப்பிடணும் போல இருக்குது, ஐயோ சக்கரை பொங்கல் நல்ல நெய் உழுக சாப்பிடணும் போல இருக்குது, இல்லைன்னா ஒரு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குது, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி கிரேவிங்ஸ் திடீர்னு ஒரு ஆசை வரும் இல்லையா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் தடுக்கும் இந்த ப்ரோட்டீன் கன்சம்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், நான் வே ப்ரோட்டீன் பற்றி நான் பேசலை. ஸோ நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம டயட்டில் இந்த மாதிரி வந்து மசில் மாஸ் லாஸையும் ப்ரிவெண்ட் பண்ணும், அதே மாதிரி இந்த கிரேவிங்கையும் ப்ரிவெண்ட் பண்ணிடும், சாஷிட்டி திருப்தி தன்மையையும் வந்து அதிகரித்து கொடுக்கும். ஸோ இதனால தான் இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் டியூரிங் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ ஸ்டே டியூன்ட், வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம்.